குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லாமுள்ள பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் நம்மை எல்லாம் ஆட்கொண்டு அருள்பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்து இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல அறிமுகம் இல்லாத இருவர்தான் நம் மதிப்பிற்குரிய ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள், மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், வாழ்நாள் சாதனையாளர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரானவர் தான். அவர் உங்களுக்காக. ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுவாமிகள் மிகச்சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் வெற்றிகரமான புத்தக ஆசிரியராகவும் திகழ்கின்றார். அவருடன் பயணிப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திரு நித்தி சார் அவர்களையும் வரவேற்று ஒரு 2 வாரம் 3 வாரமாக உங்களை பார்க்காத அற்புத விஷயம் இல்லாத பெரிய குறை. உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. வணக்கம். அப்படியே நித்தி ஐயா சொன்னதோட நீயும். சுவாமி வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். ஆத்ம சங்கம் வெற்றியின் தெருவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். அதே நிலையோட ஒரு செய்தி. வருகின்ற புதன்கிழமை 2/10/2024 மாகல்ய அமாவாசை இருக்கிறது. வெற்றிலை யாகம். அந்த வெற்றிலை யாகம் என்பது ஜும்சக மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தில் அமாவாசை தோறும் நாம் செய்து கொண்டு வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வகையில் இந்த மாதிரி மாகல்யபட்ச அமாவாசையில் மட்டும் ஒரு தனி சிறப்பு அதுக்கே உண்டு. அது மட்டுமல்ல, அந்த யாகத்துக்கு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து அனுக்கிரக வாராகியினுடைய பிருகிருதிகள் வேள்வி அந்த அதே அமாவாசையில் நடப்பது. இது பகல் 3 மணிக்கு வெற்றிலை யாகம் நடக்கும். நீங்கள்லாம் வீட்டில் வைத்து மந்திரம் எழுதி அதை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து அந்த பகலில் நடக்கிற அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுமார் நடக்கிற வேள்வியில் வெற்றிலையை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்துக்கும் பொழுது அதனை தொடர்ந்து அப்படியே அந்த பிருகிருதிகள் வேள்விகள் நடக்கும். இது அமாவாசை தோறும் சிறப்பாக நடக்கக்கூடியது. இந்த மாதிரி மகாலய அமாவாசையில் பண்ணக்கூடியது என்பது மிக சிறந்த ஒரு விஷயம். அந்த ஒரு நாளிலே நமக்கு எத்தனையோ கண்ணுக்கு தெரிஞ்ச திருஷ்டிகள், சூன்யம், பில்லி, ஏவல், இப்படி எதெல்லாம் தெரியாமல் பிரச்சனையாக இருக்கிறதோ, கிரகமா, சாபமா, பாவமா, கர்மமா, பித்ரு சாபமா, எந்த சாபங்கள் அது எதுவாகினும் அந்த ஒரு நாள் விமோச்சனம் கொடுக்க வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான நாள் அது. அதனால் அதில் பங்கு கொண்டு பயனடையணும். வருகின்ற புதன்கிழமை 2/10/2024 அன்று. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் வாங்க, அதை பயனடைங்க. 2 பெரும் யாகம் அன்று உண்டு. இதை சொல்ல வேண்டிய கடமை முதல்ல. ஐயா, உங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்துட்டாரு. நித்தி பக்தரை பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். குறையில்லாத நிறையோட நல்ல செல்வங்கள் பெற்று வாழ்வாங்க, நீண்ட ஆயுள் தீர்க்க செல்வம் பெற்று வாழுங்க. சாமி வணக்கம். நான் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சேன். சரிம்மா. அது வந்து கிராமத்தில் வச்சிருக்கேன். சரி. அதை வந்து நான் நகரத்துக்கு கொண்டு போகணும், டவுன் கொண்டு போகணும். உங்க பேர் என்ன, உங்க வயது என்ன, உங்க நட்சத்திரம் என்ன தம்பி? என் பேர் வந்து உமாபதி கணேசன். உமாபதி கணேசனா? ஆமாம் ஆமாம் சாமி. கிருத்திகை நட்சத்திரமா தம்பி? இல்லை சாமி, மேச ராசி. மேஷராசி தான். என்ன நட்சத்திரம்? அசுபதி நட்சத்திரம். ஓ, உமாபதி தானே சொன்னீங்க? ஆமாம் சாமி. சரி சரி, சொல்லுங்க தம்பி. நகரத்துக்கு மாற்றணும். ஆமாம், நகரத்துக்கு மாற்றணும். அது எது ஸ்டெப் எடுத்தாலும் சக்ஸஸாக கொண்டு போக முடியல. என்ன வயசாச்சு தம்பி? எனக்கு வந்து 37. சரி சரி. இன்னும் கல்யாணம் முடியலை சார். சரி, அது நான் சொல்கிறேன். என்ன மாதிரி தடைகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கடைக்கு அட்வான்ஸ் போட்டோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து கடையை கழுவின்னு வச்சுருவேன். ஓகே தம்பி,
கொஞ்சம் இருங்க தம்பி, ஒரு டவுட்டு இருக்கு. சரிங்க. நான் என்னன்னு எனக்கு புரியுது. அதாவது குழப்பமும் ஆமா சில சாபம் எப்பவுமே ஒரே முடிவா உங்களாலேயே எடுக்க முடியாது. நம்பர் 1. ஆமா ஆமாங்க. நம்பர் 2, நீங்க யாரை நம்பி ரொம்ப நம்புறீங்களோ அவங்களால நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. ஆமாங்க. இதனால என்ன ஆகும்னா தேவையில்லாம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இது எனக்கு தெரியுது. சரிங்க. இருந்தாலும் நீங்க அந்த ஏன் நடக்க மாட்டேங்குது, அதை என்ன பண்ணலாங்கிற உங்க நினைவுக்கு ம். என்ன அந்த நினைவுக்கு பதில் வருதுன்னு புத்தகத்தை பார்க்கலாம் தம்பி. ஏன்னா ஏதுவா இருக்கு. சரிங்க. உங்களுக்காக ஐயாவை பார்க்க சொல்றேன். முதல்ல அதை பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னு எனக்கே தெரியாது. சரிங்க சார். என்னன்றதை பார்த்துக்குருவோம். சரிங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் தம்பி. இது ஐயா பார்க்குறாரு, கொஞ்சம் அப்படியே லைனில் இருங்க. சரி. ஏன் நீங்கள் சொல்லுங்க. உமாவதி, உங்களுக்காக உங்கள் சார்பில் நான் பார்க்குறேன். சொல்லுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி. நீங்கள் யோசித்து மனதில் முடிவெடுத்த விஷயத்தை காலம் கடந்து செய்யாதீர்கள். அது பிரச்சனையாகி தடையும் தடங்களும் ஆகும். விரைந்து செய்ய முயற்சியுங்கள், வெற்றி கிடைக்கும். வெற்றி தரும் மந்திரம் ஓம் போஜீஸ்வராய ரட்சிப்பாய் நமோ நம. இன்னொரு வாட்டி படிங்க ஐயா. அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு ஐயா அந்த பலனில். சரி. நீங்கள் யோசித்து மனதில் முடிவெடுத்த விஷயத்தை காலம் கடந்து செய்யாதீர்கள். அது பிரச்சனையாகி தடையும் தடங்களும் ஆகும். விரைந்து செய்ய முயற்சியுங்கள், வெற்றி கிடைக்கும். வெற்றி தரும் மந்திரம். தம்பி புரியுதா? புரியுது சார். நீங்கள் வைக்கலாமா வேண்டாமா, நாளைக்கு பண்ணலாமா, இது நல்லா வருமா வராதா, எந்த கடையை பார்க்கறது, இல்லை இங்கேயே இருக்கலாமா, இங்கே இருந்தால் சரியில்லையன்ற குழப்பம் இருக்கா தம்பி? ஆமா சார். அதை தூக்கி போட்டுட்டு உடனே செய்யுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுது தம்பி. சரிங்க சார். அதில் இருக்கிற மந்திரம் நான் கொடுக்குறேன் தம்பி. இதில் 2 விஷயம் இருக்கு. ரெட்ட மனசா நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு அது சரியாக வராது. சரிங்க சார். அதுதான் புத்தகம். ஒன்று, ஒரே முடிவெடுங்க. சரிங்க. ஏன்னா நீங்கள் தொழிலே பாருங்களேன், மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆமாங்க சார். வேற இன்னொன்று செய்யணும்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது மருந்தும் கால்நடையும் சேர்ந்து. அதான் அது அந்த அந்த 2 குழப்பம் வேண்டாம். மெடிக்கல் ஷாப் மட்டும் இருக்கட்டும். அதுதான் அது சொல்லுது. கால்நடை மருந்து சேர்ந்து வைக்கணும். அது பரவாயில்ல, மருந்துக்கு சம்மந்தப்பட்டதில் இருக்கட்டும். சரிங்க சார். அதை செய்யுங்க, தப்பு பண்ணாது, உடனே செய்யுங்க. குழப்பம் வேணாம், பயம் வேண்டாம். சரிங்க. 2 விஷயம். உங்களுக்கு நல்ல நேரமும் ஆரம்பிக்குது. சரிங்க சார். ஸோ அதனால் இப்போ பண்ணுறது சரியாக வரும். தொழில் அமைஞ்ச உடனே கல்யாணத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது தம்பி. சரிங்க சார். அது இந்த குரு சாபம் உள்ள குடும்பம் அப்படிங்கிறது பேர் அதுக்கு. சரிங்க சார். அதனால் அது மட்டும் நீங்கள் என்னை பார்த்துருங்க தம்பி. சரிங்க சார். நல்லது தம்பி. இந்த புத்தகம் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பலன் கிடைக்கும் பாருங்கள்ங்கிற புத்தகத்தில் நான் இப்போ எடுத்து படிச்சிருக்கேன். நான் எடுத்த பக்கம் 203 203. அதோட மந்திரம் 202 இருக்குது. இடது பக்கம் மந்திரம் இருக்கும், வலது பக்கம் உங்களுக்கான பலன் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பின்பற்றி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. என் பேர் அருணா சாமிஜி. அருணா, யாருக்கா கேட்க போகிறோம்மா? எனக்காக தான் சாமிஜி. சரி, என்ன வயசு, என்ன நட்சத்திரம்டா கண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோட வந்த குறை தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருறா கண்ணு. குடும்பத்துக்கு சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்ணு. சொல்லுமா அருணா. சாமிஜி, இப்ப 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. சரி. 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணோம், நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி. இப்ப டேப்லெட் போட்டாதான் பீரியட் ஆகுது, இல்ல அதுக்கு ஆக மாட்டேங்குது. சரி. இந்த 1 வருஷமாவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிற மாதிரி இருக்கு சுவாமிஜி. சரி. அதுக்கு இப்போ பீரியட் ஆயிட்டா 1 மாசம் ஃபுல்லா டிராப்பா ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டும் இருக்கு சுவாமிஜி. சரி. டாக்டர்கிட்ட கேட்டா நீர் கட்டிதாமா இருக்கு, டேப்லெட் போட்டுதான் ஆகணும் சொல்றாங்க சுவாமிஜி. சரி மா, சொல்லுங்க இது சுவாமிஜி. அந்த டாக்டர் ஆலோசனை வச்சுக்கோ, அது தப்பு இல்லை, அதுதான் நல்லது. சரிங்க சுவாமி. அசோகா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், அது ஆயுர்வேதா மருந்து. சரிங்க. அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சாப்பிடு 2 மாசத்துக்கு. சரிங்க சுவாமி. அந்த 2 மாசம் பொறுத்து நிறுத்திட்டு பிருங்கராசம்னு ஒரு டானிக் இருக்கும்,
சரிங்க சாமி. அது தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடு. சரிங்க. முதல் உள்ள மந்திரம் 2 மருந்து 2 மாசத்துக்கு மட்டும், அடுத்த உள்ள மருந்து 3 மாசத்துக்கு. சரிங்க சாமி. அதுவும் ஒண்ணா சாப்பிடக்கூடாது. சரிங்க சாமி. இது சாப்பிட்றா அது சரியா போயிடும். ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கா மாதிரி தெரியலம்மா. சரிங்க சாமி. சரியா? சரிங்க சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ சாமிஜி, அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஈரோடு கொங்கம்பாளையத்திலிருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தாங்க சாமிஜி. என்ன பேரு, என்ன வயசு, என்ன நட்சத்திரம்டா கண்ணு? என் பேரு ஈஸ்வரிங்க. சரி, விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரங்க. சொல்லுடா கண்ணா, என்ன வயசாச்சு? எனக்கு வயசு 39 வயசு ஆகுதுங்க. சொல்லுமா சொல்லுமா. 39 வயசுல இந்த 3 வருஷமா இந்த கால் வலி தாங்க முடியல. எங்க கால் வலிக்குது, என்ன வலிக்குது? முட்டியிலிருந்து கீழே கெண்டங்கால் வரைக்கும். சரிம்மா சரிம்மா. அது நைட்ல தூங்கவே முடிய மாட்டேங்குது. டாக்டர் எல்லாம் பாத்தியாடா கண்ணா? டாக்டர் பாக்கலீங்க. சரி, உடம்பு கொஞ்சம் இருக்கறனால, இந்த உடம்பு வெயிட் போட்டிருக்கறனால வலி. இல்லடா கண்ணா, நீ மருத்துவரை பாரு. இந்த வலி வயிற்றால வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஹார்மோன்ஸால வர்றது நிறைய இருக்கு. அதுக்கு ஒண்ணு காரணம். சரிங்க. முதல்ல நீ ஒரு மருத்துவரை பார்த்துரு, அதுதான் நல்லது. சரிங்க சாமி. எங்க வீட்டுக்காரரு வந்து எல்லா புக்கும் வாங்கி வச்சிருக்காருங்க. சரி. அங்கலட்சண புக்கு, இப்போ இந்த பலன் பாப்பாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. சரி சரி. அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு மாலை போடுறதுக்கு ரொம்ப ஒரு இதாவே இருந்தாருங்க. சரி. அப்புறம் அந்த புக்ல பார்த்துட்டு எதா இருந்தாலும் முடிவு, நல்ல முடிவு எடுக்குன்னு சொன்னா அடுத்த செகண்டே வந்து மாலை போட்டு வந்துட்டாருங்க. சரி 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 சரி. அடுத்த செகண்டே வந்து யார் என்ன சொன்னாலும், தடுங்கல் என்ன வந்தாலும் சரி, நான் போய் போட்டுட்டே வருவேன். கண்ணு, அது அந்த புத்தகம் எவ்வளவு பேர் பயனடைறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் என்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? என்னை காப்பாத்துனீங்க சாமி, நான் பணம் கொடுத்து மாட்டிட்டு இருப்பேன், அந்த புக்கு வேண்டான்னு சொல்லிச்சு நான் கொடுக்கல, கடைசியில பார்த்தா அது ஏமாந்து போற சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணா. எல்லாமே உண்மையா இருக்குது. இவங்க அப்பா அதே தான். இப்போ தண்ணி ஓடுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரி. நான் வச்சு சாப்பிட்டு 4 வச்சு, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், நான் அவரோட வழியை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட் கண்ணு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? இந்த புத்தகம் எந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையை நெறிப்படுத்தி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? இது பலருக்கு இந்த புத்தகம் பெரிய ஆலோசனையை வழங்குது. அதாவது சுவாமிகள் அவங்க வீட்டுல இருந்து சொல்ற மாதிரியாக பலர் இந்த புத்தகத்தை போட்டு வந்த அன்னைக்கே சாமி என் கனவுல வந்துட்டாருங்க. பாத்தீங்களா? கனவுல வந்துட்டாருங்க. வந்து வீட்டுல இருந்து ஒரு நைட் ஃபுல்லா இருந்து சாப்பிடுற மாதிரி எல்லாம் எனக்கு கனவுங்க. நல்லா சாப்பாடு போட்டியா? நல்ல சாப்பாடு போட்டேங்க. சரிம்மா, சொல்லுடா கண்ணா. அப்புறம் எனக்கு இந்த காலு தான் சாமி வலிக்குது கண்ணா. அது நீ ஒரு மருத்துவரை பார்த்து பரிசோதனை பண்ணிடு. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் ஒரு முறை என்கிட்ட சொல்றா கண்ணா, அது சரி பண்ணிக்கலாம். பாப்பா அரியர் வச்சுட்டாளுங்க, உடம்பு சரியில்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெற்றி பெறணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெறனே கொடுத்துருக்கேன் பாருமா இணையதளத்துல. அத பண்ணுங்க, சரியா போயிடுது. அவ்வளவுதான், குறையில்லாத அவ வெற்றி பெறட்டா கண்ணு. நல்லதுமா. சாமிகள், இது தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மளுக்கு ஒரு இதயம் இருக்கிறதாக எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட 3 இதயங்கள் இருக்கு. ஒன்று நெஞ்சில் இருக்கு, மீதி 2 கெண்டைக்காலில் இருக்கு. அதுதான் ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலேயும் கீழேயும் கொடுக்குது. அது 2 இதயங்களுக்கு சமமானது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு சகோதரிக்கு அந்த கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்து வலி கொடுக்குது. அது ஒபிசிட்டி. அதிக பருமன் ஆள் ஷார்ட்டாக இருந்தால், அதிக பருமனாக இருந்தால் வலி வரும் ஐயா. அதுக்கு நுண்ணிய நாடின்றது உடம்புல நிறைய பூத பிரேத மாத ரூப நாடின்னு பல நாடிகள் இருக்கு. 72,000 நாடி. அதுல முக்கிய நாடிகள் பிரியறது இருதயமும் காலும் அந்த இடத்துல தான் இருக்கும். அதனாலதான் இந்த அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை பண்றவங்க அங்கிருந்து நரம்பு எடுத்து அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அது 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 போல அர்த்தம் அதுக்கு ஐயா. இது சம்பந்தமா நானும் ஒன்று சொல்லுங்க. சுவாமி நீங்கள் அவ்வளோ சாதாரணம் நினைக்காதீங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அவங்க லூஸ் மோஷன், வாமிட்டு, ஒரு மாதிரி ஸ்டமக் பெயின் 3மே இருக்குது. அப்போ சாமிக்கு ஃபோன் பண்ணோம். சாமி இது மாதிரி ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா, குளுக்கோஸ்லாம் ஏற்றாத அப்படின்னு ஒரு 2 மாத்திரை மருந்து சொல்லி 2 வேளை போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கிலீஷ் மெடிசன் தான், நாட்டு முடிய இதெல்லாம் கிடையாதுங்க.
சொன்னது ஒரு வேளை சாப்பிட்டதுமே அது அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓ அப்போ சொல்கிறாரு இது வந்து இப்போ வந்துக்கிற புதுசாக வந்துக்கிற ஒரு அடேப்பா. ஒரு வைரஸு. So, அற்புத அதிசயம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. டாக்டருங்க வந்து அதை சொன்னாங்க அதுக்கெல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றாத அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்ன பிறகு குளுக்கோஸ் ஏற்றாத வந்து அந்த 2 மாத்திரை 2 வேளை ஒரு வேளை நைட் போட்டாங்க, அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டமக் பெயின் சரியாக போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா சாமிக்கு வந்து எல்லாமும் தெரிஞ்சவர். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லிட்டேன், வேற ஒன்றும் ஆமாம் எல்லாம் ஒன்று சாமியில சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு சொன்னால் எப்போ அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை தொடர்பாக சொல்கிறேன். தொலைக்காட்சி நேரில் இருக்கக்கூடிய காலை நேரங்களில் சுவாமிகள் ஃபோனில் பேச மாட்டாங்க, வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட மௌன விரதம் ஒரு தவம் மாதிரி இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. ஆமாம். ஒரு மாணவர் தேர்வுக்கு செல்லும் பொழுது எந்த அளவுக்கு பயத்தோட ஒரு அக்கறையோட ஒரு பொறுப்போடு நடந்து கொள்வாங்களோ 20 வருஷமாக செய்கிறாங்க நேரில். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த அக்கறை அது வந்து அதனால் எனக்கு வந்து நல்லா தெரியும். ஐயா செய்வன திருந்தச் செய், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நம்ம நிகழ்வு வந்து இந்த 1 மணி நேரம் நீங்களோ நானோ நித்தியோ அல்ல, இறைவன் அங்கீகரிக்கப்பட்ட நேரம். வரக்கூடிய காலர்ஸ் பாருங்க, எல்லா காலர்ஸ்க்கும் சேர்ந்து நம்ம பரிகாரம் சொல்ல மாட்டோம். சில பேருக்கு லைன் கிடைச்சும் பேச மாட்டாங்க, சில பேருக்கு லைன் கிடைச்சும் கேட்காது. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நேரம். நாம் எதுக்கு பயப்படலாலும் அதுக்கு பயந்தே தீரணும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி சொல்கிறோம், நம்ம சொல்லலை. இந்த நிகழ்வில் இறைவனோட அங்கீகாரம் யாருக்கு வினை தீரணுமோ அது தீரத்துக்கான நேரம் வரும். சும்மா நேர அலைவரிசை பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், கமர்ஷியலாக வாங்க சொல்லலாம், அதெல்லாம் சரியாக வராது ஐயா. ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் இருக்காங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமிஜி நான் வந்து பேசுறேன். எங்கடா கண்ணா? கோயம்புத்தூர். யாருக்கா கேட்க போகிறீங்க? பொண்ணுக்கா. பொண்ணோட பேர் என்ன, வயது என்ன, நட்சத்திரம் என்னடா கண்ணா? பொண்ணோட பேர் வந்து கர்ணாம்பிகா. என்னம்மா? கர்ணாம்பிகா. கர்ணாம்பிகா. இப்போதான் சொன்னேன்டா, சில பேருக்கு கிடைக்காதுன்னு. கிடைச்சாலும் பார்த்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஆமாம் பாருங்க. என்னம்மா? வயசு 19. ஆமாங்க சாமி. சொல்லுங்கம்மா. அவிட்டம்மா. ஆமாங்க சாமி. சரி சரிம்மா சொல்லுங்கம்மா. சாமி உங்க ஜாதகம் சரிம்மா. லேசா இடம் மாறுங்கம்மா, சிக்னல் இருக்க இடத்து கொஞ்சம் லேசா நகர்ந்து வாங்க, லேசா விட்டு விட்டு கேட்க. சொல்லுங்கம்மா. பொண்ணு கொஞ்சம் புள்ளி வந்து புரியலம்மா. ஹலோ புரியலம்மா. பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லி சாமிஜி ஜாதகம் சாமிஜி. அம்மா கொஞ்சம் இடம் நகர்ந்து வாங்களே. கிடைச்சதை பயன்படுத்திங்கம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. சாமிஜி பிரச்சனை தந்தை ஜாதகம் சரிங்கம்மா. அதான் பொண்ணு வந்து போயிட்டாங்க. அம்மா சரியா கேட்கலம்மா. ஹலோ ஹலோ சிக்னல் வீக்கா இருக்கு. சொல்லுங்கம்மா. ஹலோ பாருங்க, அதுதான் ஐயா இப்பதான் சொன்னீங்க. ஒரு பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல வராங்க, அது மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதுதான் இப்ப நான் சொன்னதுக்கு ஏதா மாதிரியே இருக்கு பாருங்க. அது பாவம் இல்ல, என்னன்னு ஒன்றும் புரியல. ஹலோ அப்பா, கிருஷ்ணகிரில இருந்து வசந்தா பேசுறேன்ப்பா. வசந்தா அம்மா சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேங்கப்பா. பையன் பேர் என்ன, வயது என்ன, நட்சத்திரம் என்னடா கண்ணா? பேர் வந்து சிவகுமார்ப்பா, சித்திர நட்சத்திரம். சரி, வயசுமா? 18 ஸ்டார்ட் ஆயிருக்குங்கப்பா. சொல்லுடா கண்ணா. பா எங்க வீட்டுல 3 பேருக்கு ஜோசியம் பாத்துருக்குறோம்ப்பா. பையனுக்கு, வீட்டுக்காருக்கு, எனக்குப்பா. 3 பேருக்குமே ராகு தேசம் ஜாகிரதையாருன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்கப்பா. பரிகாரம் கொடுத்துருக்கீங்க. பையனுக்கு வந்து 23 வயசு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கப்பா. சரிம்மா. அப்புறம் போலீஸ் கேஸும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப 3 பேருக்கும் வந்து நான் தான்ப்பா பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்கப்பா. சரி. பையனுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாதான் பாருந்தேன். சரி. இப்ப வந்து போலீஸ் கேஸ் வந்திருக்குப்பா. சொல்ற பேச்சும் கேக்குறது இல்ல, வேலைக்கு போறான், காசு எதுவும் குடுக்கறது இல்ல, அப்பாவும் பேசுறது இல்ல. உனக்கு சொல்லி தானே அனுப்பிச்சிருக்கேன், போலீஸ் பிரச்சனை வந்துரும் ஜாக்கிரதை. வந்துரும்ப்பா. 2வது இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பண்றதை விட அவங்கள செய்ய வைக்க முயற்சி பண்ணு. நீ பண்றதுனால பெரிய பலன் கொடுத்துறாது.
அவங்க சொல்ற பேச்சு கேக்குறது இல்லைங்கப்பா. எந்த பரிகாரம் வரதில்ல, அது கோயிலுக்கும் அது அது வரதில்லைங்கப்பா. வரலன்னா இன்னும் 2-3 வருஷத்துக்கு கஷ்டம்டா கண்ணா. அந்த ராகு தேசம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை தான். அப்படிங்களா? அப்ப ஒன்று. வீட்டுக்காருக்கும் ரெண்டாவது, அவனை நீ பண்ண வைக்கிறதுக்கு அந்த சிங் மந்திரம் இருக்கும்ல, ஆமாங்கப்பா. அதை சொல்லி அவனுக்கு சமைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அதை சொல்லி போடுறது, அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவன் நீ சொல்கிறத கேட்பான். இல்லைனா இந்த போலீஸ் பிரச்சனை தொடர் பிரச்சனையாக வரும். நிறைய தப்புகள் பண்ணுவான், நிறைய விஷயங்கள் சரியாக இருக்காதுடா கண்ணு. இப்போ அவன் சொல்ற பேச்சு கேக்குறது இல்லைங்க. அதுக்கு தான் அந்த சிங் மந்திரம், அதுக்கு தான் அந்த சிங் மந்திரத்தை பயன்படுத்துங்கிறேன். வந்தா சொல்லிட்டு சரிங்கப்பா. ஆமா, இப்போதைக்கு வீட்டுக்கு சொல்லுமா. எங்க வீட்டுக்காரும் வீட்டுக்கு புரியலடா கண்ணு. இருந்தப்போ வீட்டுக்கு வந்தாங்கப்பா. சரி. இப்போ வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. 2 பரிகாரம் இப்போ புத்தகம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேங்கப்பா. சரி. அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், இங்கே தங்கிடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேருக்குமே சிங் மந்திரம் செய்யுமா. நீ உன்னோட பரிகாரம் முடிக்கிறதுக்குள்ளே வந்துருவாரு, கவலை விடுமா. இங்கே தங்கிடணும்ப்பா, மறுபடியும் அவங்க போக கூடாது. கண்டிப்பா அதை நீ பிரார்த்தனை பண்ணிக்கடா கண்ணா. பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. நல்லதுக்கா கண்ணா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க அப்படியே பேசுறோம் பொண்ணு பிரச்சனை. என்னம்மா? பிரச்சனை பேசணும் சாமிஜி. புரியலம்மா, கொஞ்சம் நகர்ந்து வாங்கம்மா. ஹலோ அம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? சாமிஜி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க சாமிஜி. சரி சொல்லுங்கம்மா. சாமிஜி பொண்ணு வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், மேஷ லக்னம். சரி, என்ன வயசாகுதுமா? 19 வயசு ஆச்சுங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. சாமிஜி அதான் நான் உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தோம். சரி. வந்து டைம் ரொம்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை மடத்துல மந்திரம் எழுதி கொடுத்தீங்களேங்க சாமிஜி. சரி. அப்புறம் எழுதி கொடுத்தா அது பாதி வந்து தேய்ச்சிட்டு பாதி வந்து சுத்தி போட்டுருங்க அப்படின்னு. வீட்டுல ரொம்ப பிரச்சனைங்க சாமிஜி. சரி சரி. அப்புறம் சரி காலேஜ் எல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி. சரி நாங்களும் வந்து வீட்டுல ஒரே சத்தம் போடுறது, சண்டை, பயங்கர பிரச்சனை. அப்புறம் நாங்க வந்து இந்த எலுமிச்சை மடத்தை தேய்க்க முடியாது, எப்படியோ தேய்ச்சிருங்கன்னு சொன்னீங்க சாமிஜி. அது மாதிரி தேய்ச்சேங்க சாமிஜி. தேய்ச்சி கொஞ்சம் அமைதியாயிட்டான். அப்புறம் அமைதியாயி சரி ரொம்ப பண்றேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேங்க சாமிஜி. போய் அங்க ஒரு 3 நாள்ல இருந்தா மனநல ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் அங்க போய் அவங்களும் அங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி கூப்பிட்டு வந்தீங்க, ரொம்ப எப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா 3 நாள் வந்து இருந்து அங்கேயும் வந்துட்டு பயங்கர பிரச்சனை வந்தாங்க சாமிஜி. அப்புறம் நாங்க ஓரளவு அதான் அந்த பையன் கூட போறேன் அப்படியே பிரச்சனை வந்தாங்க சாமிஜி. அப்புறம் சரி கொஞ்சம் அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி எவ்வளவு நேரம் அங்கேயும் வச்சிருக்கவே முடியலைங்க. சரி ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துட்டு அந்த பையன் வந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேங்க சாமிஜி. அப்ப ஆனா அந்த பையன் வரலீங்க சாமிஜி. நாங்க வீட்டுல வந்து சிங் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன், என் பொண்ணு மாறி வீட்டுக்கு வந்துரும் ஸ்டேஷன்ல இருந்து கும்பிட்டு இருந்தேங்க சாமிஜி. அது மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க சாமிஜி. கடைசியா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. வந்துட்டுங்க சாமிஜி. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருந்தா. அப்புறம் நீங்க அந்த ஜாதகம் வந்து ராகுக்கு வந்து இதுல பாம்பு புத்துல பண்ண சொன்னீங்க, அதெல்லாம் பண்ணுங்க சாமிஜி. ஆனா அவ வரமாட்டேன்ட்டாங்க, நான் தான் போய் பண்ணேங்க. அப்புறம் ராகு கேது பூஜைக்கு கூப்பிட்டு வந்தேங்க சாமிஜி. அங்க வந்து ஃபர்ஸ்ட் பூஜைக்கு போக மாட்டேன்னு சொன்ன, ஏதோ மந்திரம் பண்றீங்க, நான் வரமாட்டேன், என்னை மாத்திரைக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆசிரமத்துல வந்து ஒரே சத்தங்க சாமிஜி. அப்புறம் இவர் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்புறம் முன்னாடி எல்லாம் பேசி பூஜைக்கு வந்துட்டாளுங்க சாமிஜி. பூஜைக்கு எல்லாம் வந்து நல்லாதான் சாமிஜி இருந்த. வீட்டுல வந்து சரி காலேஜ் லீவு அப்புறம் மறுபடியும் கேட்டுட்டு நாங்க அனுப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேங்க சாமிஜி. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் அந்த பையன் கூடயே போயிட்டேங்க சாமிஜி. 3 மாசம் ஆச்சுங்க சாமிஜி. ஓஹோமா, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு 3 வருஷம் இருக்குமா, 2 வருஷமா? 2 வருஷம் இருக்குமாமா? என்னங்க சாமிஜி? இதெல்லாம் நடந்து 2 வருஷம் இருக்குமா? இப்ப சொல்றீங்களா? 3 மாசம் ஆச்சுங்க சாமிஜி. அப்படியா? நீங்க சொன்னீங்க எலுமிச்சை மடத்துல வந்து யாருக்குமே நான் எழுதி கொடுத்தது இல்ல இது வரைக்கும். இப்பதான் எனக்கு நினைவு இருக்கிறது இல்லடா கண்ணு. நிறைய பேரை பாக்குறதுனால நினைவு இருக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்துருக்கேன் சாமிஜி. சரி. ஏன் நீ கொஞ்சம் உஷாரா கவனிக்கலையா அம்மா? நான் சொல்லியிருப்பேனேம்மா உஷாரா இருக்கணும்னு.
ஆமாங்க சாமிஜி சொன்னீங்க, ரொம்ப டைம் சரியில்லாம இருக்குது. ஆ அப்புறம் நாங்க அந்த ராகு கேது பூஜைக்கு வரப்போ சொன்னாங்க. சரிடா கண்ணு, ஒன்றும் வேண்டாம். இது வந்து கொஞ்சம் நம்ம நேர அலைவரிசையில் அலச வேண்டாம். சரிங்க நீ திரும்ப வந்து என்னை பார்த்துடுறா கண்ணு. சரிங்க சாமிஜி. ஏன்னா இது ஒரு பெண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை, இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேச முடியாது. இதை நேரில் வந்து பாருங்க கண்ணா. நல்லதுமா ஐயா. ரொம்ப நேரமாக நம்ம நேரலைவரிசையில் நம்ம அலைபேசியில் போயிட்டோம் ஐயா. ஆமாம், இப்போ அந்த கேள்வி நான் கேட்டுறேன். எனக்கு தெரிந்து என்னுடைய வட்டத்தில் நிறைய பேர் சொல்வது, என் வாயாலே நான் கெட்டு போகிறேன் என்றும், ஒரு சிலர் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதா என்றும் சொல்வார். என் வாயால் தான் எனக்கு எல்லாவித கேடும் வருகிறது என்றும் சிலர் சொல்கிறார்கள். இதற்கு ஜாதக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் தொடர்பு இருக்கிறதா? அப்படி என்றால் இது போல வாயால் பிரச்சனை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அச்சோ, மௌன விரதம் கடைபிடிக்க. அதுதான் கஷ்டமா இருக்க. வாயால் கிரகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நீங்கள் அந்த பதில் சொல்வதற்கு முன்னாடி சாமிகள் நித்தி சாருடைய இந்த அற்புத அதிசயத்தை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கு. ஏன்னா 3-4 வாரமாக கேட்கல. இப்போ ஒரு லேசாக ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிட்டீங்க. இப்போ நான் சமீபத்தில் எனக்கு நடந்ததை சொல்கிறேன். சொல்லுங்கள். அந்த வீட்டில் வந்து தீபம் வந்து காமாட்சி விளக்கு வந்து 4 தீபம் ஏற்றுறோம். 4 தீபத்தில் 3 எரியுது. காமாட்சி விளக்கு வந்து அழிஞ்சிடும். இது ஒரு 4 நாளாக ஒரே பிரச்சனை. என்னடா இது, மீதி 3 எரியுது, காமாட்சி மட்டும் அழிஞ்சிட்டே இருக்கு. என்ன சாமிக்கு ஃபோன் பண்ணேன், ஏன்பா துன்பங்கள் தீர்த்திரம் ஜோதிடம் பரிகார வழிபாடு இருக்குல்ல, அதை எடுத்து அதில் இருக்கு பாருன்னாரு. எடுத்து பார்த்தோம், அப்படியே அசந்து போயிட்டோம். ஏமா நீ இப்போ என்ன உனக்கு உள்ள மனசில் நினச்சிட்டு ஏற்றினுக்கிற அப்படின்னு கேட்டான். வேற என்ன மனசு அலைபாய்ஞ்சினுக்குதா? எதுக்காக இந்த மாதிரி யோசனை இல்லாமல் அது ஆன்மீக உள்ள சுவாமி கும்பிடும்போது நீ சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கான இதுதான் செய்யணுமே தவிர வேறு எங்கேயும் யோசனை வச்சுட்டு அதை ஏற்றினா அது அதுதான் செய்யுது. பார் சுவாமி எழுதியிருக்காங்க பாருங்க, அந்த புக்கை காட்டினேன். வீட்டில் அப்படியே அசன்ட்டு அப்புறம் இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி வேலைக்கு போன பொண்ணு வந்து பிரச்சனை வேலைக்கு போனதை பற்றி யோசனை, அதெல்லாம் யோசனை பண்ணின்னு சுவாமிகிட்ட போயிட்டேன்னா அதுக்கு பாரு கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. நம்ம அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு, காமாட்சி மண் விளக்கை பற்றியே கொடுத்துருக்காரு. பெரிய அதிர்ச்சி ஆகிட்டேன். ஜோதிட பரிகார வழிபாடுகள் 2ஆம் பாகம் நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். படிச்சிருக்கேன். அதாவது நாம வேற என்னது எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். காமாட்சி விளக்குன்னு காமாட்சி விளக்கு மீதி 3 விளக்கு எரியுது. என்னண்ணா ஒன்றல் நைனா அவங்க இது வேற எங்கே யோசனையில் தீபம் ஏற்றின்னு இருப்பாங்க, அதெல்லாம் வர ஒன்று. அப்போ தீபத்துடைய எண்ணெய் வந்து மாற்றி பார்த்தேன், நெய் ஊற்றி பார்த்தேன். நெய்க்கு அப்புறமா விளக்கெண்ணெய் ஒருமுகப்பட்ட பிறகு எரிய ஆரம்பிச்சு. அப்புறம் தான் சாமி இது புக்கை அந்த புக்கில் இருக்கு பாரு, முதல்ல நீயே அந்த புக்கை முதல்ல படிச்சியா இல்லையான்னு கேட்டார். ஐயோ சாமி இல்லை சாமி, அந்த புக்கை எடுத்து படினார், அதில் இருக்கு பாருனார். படித்து பார்த்துட்டு சொன்னதும் அப்போ மறுபடியும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நித்தி உனக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதில் சொல்லிருக்கீங்க காளி கராளி சூதுமுறை வர்ணா சப்புலிங்கினி. அதாவது ஒரு சுடர் எரியறதுல எவ்வளோ விஷயம் இருக்குன்ற நம்ம அதில் ஒன்று தான் நான் என்ன சொன்னேன், ஏமா அணைஞ்சு போகுதுங்கிற அந்த புக்கை எடுத்து பாரு, அது நீயே எடுத்து பார்க்கலாம், எப்படி முதல்ல எடுத்து பாரு போய் அப்படின்னு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு தான் இவ்வளோ நடந்துருது இப்போ சொல்கிறாரு பாருங்க. அதாவது புத்தகத்தையே முன்னுதாரணமாக வச்சு புத்தகம் தான் அதில் அவ்வளோ அது ஒரு பெரிய பொக்கிஷங்க. அது நீங்கள் தங்கம் கூட விலைக்கு வாங்கிடலாம். இது வந்து நீங்கள் காலத்துக்கும் இது பீரோவில் வச்சு தான் பூட்டி வைக்கணும். நமக்கு பிரச்சனையாக எடுத்து பாரு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு அதில் மொத்தமாகவே இருக்குது அந்த 2வது பாகத்தில். உண்மைதான். நான் அன்னைக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக எனக்கு அனுபவம் இது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பிரித்து படிச்சுக்கும் போது எனக்கு உடனடி தீர்வு. பாருங்க எப்படி இருக்கு ஐயா. எல்லாரும் வாங்கி இதை வந்து மகிழ்னுட்டு தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அப்படியே நித்தி பக்தர்கள் நிறையா இருக்கா, கண்டிப்பாக பார்த்துருங்க சாமி. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் வத்தலகுண்டுல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் மகனுக்காக கேட்கணும் சார். மகனோட பேர் என்ன, வயது என்ன, நட்சத்திரம் என்னம்மா? ஜிந்தா, உத்திராட நட்சத்திரம், மகராசி, 23 வயசா இருக்கு சார். அம்மா ஜிந்தாவா? ஆமா சார். பையனோட பேரா? ஆமா சார். உத்திராட நட்சத்திரமா? ஆமா. சொல்லுங்கம்மா. வேலை நிரந்தரமா இல்லை சார். 33மா?
33. ஆமாம், அவருக்கு 33 வயசில் வரும்பொழுது தான் நிரந்தர வேலை கிடைக்கும். ஆ, அது வரைக்கும் நிரந்தர வேலை கிடைக்காது. கிடைக்காது. ரெண்டாவது, எதில் போனாலுமே வந்து கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பியும் மாறிடும். ம், ஒன்று அவர் வந்துடுவார், இல்லைன்னா அங்கே சரி இருக்காது. ம். இது வந்து அந்த 30-33 தான் அவருக்கு நிரந்தர வேலைம்மா. சரி சார். அதுக்குள்ளே நமக்கு பண்ணணும்னா ம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அவனா? ஆமா. 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார். ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருந்தால் வேலைக்கு எப்படி போவார்? யாரும் வேலை கொடுப்பா? நீயே சிரிச்சிருமா. இதுக்கெல்லாம் பரிகாரம் கேட்டால் நம்ம பண்ணுறது. சரி சார். ஆனா வேலைக்கு முதல்ல நம்ம தெரியும் ஏம்மா, இப்போ 9-10 மணி வரைக்கும் தூங்குற சூரிய உதயத்தையும் பார்க்க மாட்டார், சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க மாட்டார். வேலை இருந்தா ஓடி போயிடும் சார். ஆ, வேலை அப்போ இல்லைன்னா தூங்கிடுவேன். இது வேலை கிடைக்கணும்னா இதை பண்ண சொல்லுங்க. சரி சார். சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ண சொல்லுங்க. வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் அமுச்சு விடுங்க. சரி சார். சரிங்களா? சரி சார். ஒரே ஒரு எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது ஒரு தசமி திதிக்கு நம்ம கோயிலில் வந்து விநாயகருக்கு பால்கோவால காப்பு கட்ட சொல்லுங்க. சரி சார். அது வழிபாடு இருக்கு. அதை ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ம், சரி. அதை பண்ணுங்கம்மா. வேற எதுவும் வேணா அவரை முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. தூக்கம் அப்புறம் தூக்கிக்கலாம். சரி சார். நல்லதும்மா, சரி. நல்லதும்மா. ஹலோ ஹலோ. அம்மா, சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? தெத்தங்கோடன் சாமி. எங்கம்மா? தெத்தங்கோடன் சாமி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? சாமி, அம்மாக்காக கேட்கணும். அம்மா பேர் என்ன, வயசு என்ன, நட்சத்திரம் என்னடா கண்ணு? ஈஸ்வரி, ராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்ன வயசாச்சும்மா? அம்மாக்கு 50 வயசு ஆகும் சாமி. சொல்லுடா கண்ணா. அம்மா ரொம்ப வருஷமா பெருமாள்னு குலதெய்வம் சாமி கும்பிட்டாங்க. சரி ஆனா இப்ப அந்த குலதெய்வம் சாமி இல்லைன்னு சொல்றாங்க மத்தவங்க எல்லாம். சரி உங்க அம்மா ரொம்ப வருஷமா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் லைனே கிடைக்கல. சரி. நல்லா தூங்குறாங்களா? அம்மா நைட்டு சரியா தூங்க மாட்டாங்க. எவ்வளோ நாளா அப்படி இருக்கு? 4-3 வருஷமாவே இருக்கு. சரி சரிடா கண்ணு. இப்போ என்ன, இப்போ குலதெய்வம் சரியா தப்பான்னு தெரியணுமா? அம்மா குலதெய்வம் பெருமாள்னு கும்பிட்டாங்க சாமி, ஆனா இப்ப அது இல்லைங்கிறாங்க. சரி, யார் இல்லைன்னு சொல்றது? ஜாதகத்தை பார்த்தவங்களும் சொல்றாங்க. அண்ணாக்கு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சரி அதுபடிதான் உங்களுக்கு வந்து பெருமாள்னு சொல்லியிருப்பாங்க சரி. அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அம்மாவுக்கு மனசு ஒரு மாதிரி இப்போ உங்க அம்மா பெருமாளை கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததா? கும்பிட்டாலே பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா வருது. கும்பிட்டாலே இப்போதான் ஒரு நித்யா சொன்னார்ல, புக்கு வந்து மனசுல எங்கேயோ சிந்தனை வச்சுக்கிட்டு கும்பிட்டா பிரச்சனை தான் வரும்னு. ஆமாங்க சாமி. ரொம்ப வருஷமா ஆனா அம்மா வெரி 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 சிம்பிள். ஒன்றும் இல்லை, சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு யூடியூப் போங்க. அதில் குலதெய்வம் கண்டறியன்னு தலைப்பு போடுங்க. ஓகே சார். நீங்களே படிங்க. உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை கும்பிடுங்க. ஓகேங்க சார். நல்லதுரா கண்ணு. அதுக்குள்ள ஒரு பக்தர் வந்துட்டாங்க, பார்த்துருவோம். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஐயா, நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? ஐயோ, என்னோட பேர் வந்து முனியம்மாள் ஐயா. சரிங்கம்மா. நான் கல்லூரியில நூலகரா இருக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா. ஐயா, முதல்ல எங்க குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கடா. ஐயா, ஒரு 20 வருஷமா அவங்கள நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐயா. இன்னைக்கு தான் எனக்கு லைன் கிடைச்சிருக்குயா. இன்னைக்கு உனக்கு சிங் சிங் மந்திரம் ஏதாவது சொன்னீங்களா? ஆமாய்யா. அதான் சிங் சிங் மந்திரத்தோட அர்த்தத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஐயா. என்னம்மா? ஐயா, எங்க வீட்டுக்காரு ஒரு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி போல 2வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாருங்க. ஐயோ. ஆமா, விழுந்து விழா எலும்பெல்லாம் நெருங்கிட்டாங்க. காலர் எலும்பெல்லாம் ஒரு 4 பாட்டா 5 பாட்டா நொறுங்கிடுச்சு. அப்புறம் மண்டையில வேற பிளட் வேற கிளாட் ஆயிருந்ததுயா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உள்ள ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. 2 ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள ஆபரேஷனுக்கு அனுப்பிட்டு நான் வெளியே உட்காந்து வேற எதுவுமே சொல்லலையா. நீங்க 1008 தடவை சொன்ன சிங் சிங் மந்திரம் இருக்குல்லையா, அதை மட்டும் போட்டுட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே உட்காந்துட்டேயா. எதுவுமே நான் கண்டுக்கல. நான் பாட்டு சிங் சிங் மந்திரம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா எனக்கு அந்த மந்திரமும் முடிஞ்சது. என் வீட்டுக்காரரு எப்படி உள்ள போனாரோ அதே மாதிரி எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்து வந்தாங்கய்யா.
அந்த சிங் கூட மந்திரம் ஐயா. கண்டிப்பாம்மா. ஆமா, அது அர்த்தம் வந்து உடம்பு இப்ப சொன்னா கூட எனக்கு அப்படி புல்லரிக்குதுங்க. கண்டிப்பா எனக்கே அந்த உணர்வு ஏற்படுது. உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படும்ல. சொல்லுடா கண்ணா. மறுபிறவின்னா சொல்லணும் இல்லம்மா. அந்த ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குடுக்குறேன்மா. அது கிட்டத்தட்ட மறுபிறவின்னே சொல்லணும்மா. கண்டிப்பா. ஏன்னா 2வது மாடில இருந்து விழுறதுங்கிறது வந்து உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். ஐயா கூட வேலை பார்த்தவங்க யா கீழே லேசா ஸ்லிப்பாகி பின்னாடி பேக் போன் தான் அடிச்சிருச்சு. லேசாயினா அடிதான். ஆனா வீல் சேர்ல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்கய்யா. முதுகு தண்டு பாதிச்சு. இப்ப இவர் இவ்வளவு பெருசா அங்க இருந்து விழுந்து எனக்கு அப்படியே கிடைச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய அர்த்தம். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா 20 ஆண்டுகளாக தொடர்ந்து சுவாமிகளை வந்து கருத்துக்களை பின்பற்ற உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்ததுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அது உங்களாலதான் ஐயா நடந்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. சொல்லுடா கண்ணா, சொல்லுமா. ஐயா என் பையனுக்காக கேட்கணுங்க. சொல்லுமா, என்ன பேரு, என்ன வயசு? ஐயா பையன் பேரு விஜய திவாகரன். சரி. பிறந்த தேதி வந்து 24/1/1997. சரி. பூச நட்சத்திரம் கடகராசி. சரி. ஐயா 10th ஸ்கூல் செகண்ட், 12th 1000க்கு மேல மார்க். பிஇ இன்ஜினியரிங் படிக்க வச்சையா. ஆனா இன்னும் வரைக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்கியா. வேலைக்கு பிள்ளை போயிட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு வெளியே வந்துடுறான். இப்ப கடைசி அவங்கள வந்து கூட பார்க்க வந்தாங்க. அப்படியா? இப்ப நீங்க மாலை போட்டோம் இல்லையா இதுக்கு. ஆமாமா ஆமாமா. அப்ப வந்திருந்தான் ஐயா, அன்னைக்கு வந்திருந்தான். ஒண்ணும் இல்லம்மா, சஷ்டி முடியறதுக்குள்ள வேலை வந்துரும் அல்லது முடிச்சு வேலை வந்துருமா? அப்படியே ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா வந்துரும், கண்டிப்பா வந்துரும். நெய் தேங்காய் நிரப்புறோம் இல்லையா? ஆமாய்யா. அப்ப அவருக்கு நெய் ஒண்ணு எடுத்துட்டு வேலைக்குன்னு ஒரு நெய்யை வந்து பிரார்த்தனை பண்ணி தனியா கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சரிங்க. அது போதும், வேற ஒண்ணும் வேண்டாமா. அதுலயே எனக்கு தெரிஞ்சு மும்முடி முடிஞ்சு 3வது மாசத்துக்குள்ள நல்ல வேலைக்கு போயிடுவாரு. சரிங்க ஐயா. உங்களுடைய புத்தகங்கள் ஐயா, உங்களுடைய புத்தகங்களை எல்லாத்தையும் எல்லா லைப்ரரிக்கும் அனுப்பணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஐயா. நிச்சயமா ஐயா. அந்த புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அற்புதங்கள் ஐயா. அப்படியே சொல்லுடா கண்ணா. ஐயா உண்மையிலேயே அந்த புத்தகங்கள் எல்லாருமே படிக்கணும், எல்லாமே பயன்பெறணுங்கிறதுக்காகவே நான் வந்து அந்த மணிமேகலை ஐயா பிரசுரம் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாய்யா. ஓஹோ. எல்லா கல்லூரி நூலகத்துக்கும் நீங்க அனுப்பிவிடுங்கய்யா, எல்லாருமே வாங்கிக்கிடுவாங்க ஐயா. புத்தகங்கள் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயுமே பரவணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாய்யா. கண்ணு, நீ பாக்குறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிற பாரு. இந்த எண்ணம் தான் உன் கணவரை முழுமையா கொண்டு வந்தது. கண்டிப்பாயா. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது இல்ல? ஆமாய்யா. ஐயா இப்ப உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு நான் மறுபடியும் 1008 தடவை சிங் வந்துடுறேன். நான் தான் சொன்னேன், அப்படிதான் தோணுச்சு எனக்கு. இப்ப இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் வாங்கிட்டியாமா? ஐயா நான் எல்லாமே செட்டா ஆர்டர் கொடுத்துருக்கேன்யா. செட்டா ஐயாட்ட சொல்லியிருக்கேன். சரி சரிம்மா சரிம்மா. ஆமா, கல்லூரி நூலகத்துக்கு எல்லாமே வாங்கி எடுத்து நான் வச்சுக்கிறேன். நான் அதை லைன் பை லைன் விடாம படிச்சிருவேன். படிங்கம்மா படிங்கம்மா படிங்கம்மா. நல்லதுமா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஐயா உங்களை நேரம் வந்து நான் தரிசனம் பண்ணணும் ஐயா. வாடா கண்ணு, எப்போ ஒன்னாலும் வாமா. ஐயா இன்னும் ஒன்னே ஒண்ணுயா. சொல்லுங்கம்மா. ஐயா பொண்ணுயா மக நட்சத்திரம் சிம்மராசியா. அந்த பையன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. ஆனா 2 அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்கனால முடிக்கணும்னு சொல்றாங்க ஐயா. வெளியே ஜாதகம் பார்த்ததுல முடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்ன நினைக்கிறடா கண்ணா? ஐயா எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்யறதுங்க. இல்ல உனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அது என்ன? ஐயா நான் வந்து பொருத்தம் இருந்தா குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க. சரி. ஆனா இது ஜாதகம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லைன்றாங்க. இல்ல அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்டா கண்ணா. நீ அதை 2த்தையும் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க நான் எடுத்துட்டு அது வந்துட்டு பாத்துக்கலாம். இந்த மாதிரி உறவுகள் ஜாதகத்தை காரணமா வச்சு பிரிக்க வேண்டாம். சரிங்க. ஒண்ணுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. பொருத்தம் என்பது பேர் பொருத்தத்தை வச்சு பாக்குறதுங்கிறது இருக்கு. சரிங்க. ஜாதக பொருத்தத்தை பாக்குறதுன்னு இருக்கு. பேர் பொருத்தம் வந்து தேவையில்லாத ஒன்று. அப்படியா? ஆமா, ஜாதகத்துக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது இருக்கும். அப்படி தவறா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதுக்கு நிறைய வழி இருக்குடா கண்ணு. அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு, நல்லது. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க?
அக்கா பொண்ணு கோசம் கேட்கணும் ஐயா. அக்கா பொண்ணு பேர் என்ன, வயது என்ன, நட்சத்திரம் என்ன? தீக்ஷிதா. தீக்ஷிதா ஐயா. விசித்தா. தீக்ஷிதா. தீக்ஷிதாவா? தீக்ஷித். ஆ. சரி சொல்லுடா கண்ணா. 12 வயசு ஐயா. ஆ. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, ம் 26/2/2013 பிறந்தாங்க ஐயா. சரி சரி சரி. நல்லா பேசுறாளா? நல்லா பேசுவாங்க ஐயா. சரி. அது வீட்ல எனி டைம் பிரச்சனை மட்டும் தான் அந்த வீட்ல இருக்கு ஐயா. ஆ. அவ எப்ப பார்த்தாலும் நான் செத்துடுறேன், மேல இருந்து கீழே குதிக்க போறேன். ம் நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. இப்ப சுத்தமா படிக்க மாட்டேங்கிறான். சரி. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். சரி எல்லார்கிட்டயும் ஓவரா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பண்றாங்க ஐயா. சரி 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 சரி. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? பூர நட்சத்திரம் ஐயா. சரி சொல்லுங்கம்மா. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கம்மா. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் அக்காவும் அதே, அவங்க வீட்டுல 4 பேருமே நாங்க செத்துறோம்ன்ற வார்த்தை மட்டும்தான் பேசுறாங்க ஐயா. சரி சரி சரி. பயமா இருக்கு எங்களுக்கு. உங்க மாமாவோட அப்பா இருக்காரா? இருக்காங்க ஐயா. அவங்க 2 பேரும் எப்பாவது சமீபமா சொத்து சண்டையோ அல்லது சண்டை ஏதாவது வந்ததா? ஆமா ஐயா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சண்டை அது? அவங்க தம்பி வந்து சொத்து பிரச்சனைக்கோசம் மாமா கிட்ட வராங்க. நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியில போயிடுங்க சொல்லிட்டாங்க. இல்ல அதுதான் பேசிக் பிரச்சனை, புரியுதா? ஆ. ரெண்டாவது அவனுக்கு நடக்கிறது வந்து சப்கான்சியஸ், ஆழ் மனதில் அவன் வந்து தூங்குறானான்னு முதல்ல கவனிங்க. இல்ல தூங்கல ஐயா. தூங்காததுனால அவனுக்கு மைல்டா வந்து பிரச்சனை இருக்கு. இந்த 2க்குமே தீர்வு நான் நேர அலைவரிசையில் சொல்ல முடியாதுடா கண்ணா. சரிங்க. நீங்க உடனே ரொம்ப காலத்தை கடத்தாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் என்னை வந்து பார்க்க முடியுமோ பாருங்க. ஏன்னா அது ஒரு உதாரணத்துக்கு உனக்கு சொல்றேன். அது சொத்து பிரச்சனையும் இருக்கு, வேற மாதிரியும் இருக்கு. உடனே வந்து பாருங்கடா கண்ணா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ 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 சொல்லுங்க. எங்க ஹலோ? நாங்க எடச்சிரோயிலிருந்து பேசுறோம். யாருக்கா கேட்க போறீங்க? மகளுக்காக கேட்க போறோம். மகளா மகனா? மகள் மகள். என்ன பேரு, என்ன வயது, என்ன நட்சத்திரங்க? சுயி பேரு. கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபராசி. அது திருமணம் தடை. வயது 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 என்னங்க? 32. சொல்லுங்க. அதான் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே வருதுங்க. ஏதாவது காரணம் சொன்னாங்களா ஜோதிடத்துல? இல்ல, ஒண்ணுங்கள ராகு தசை நடக்குது, ராகு தசை முடியறதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்கல. சரி, இப்ப பாப்பா என்ன படிச்சிருக்கா? எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில். சரி, என்ன மாதிரி வரனை அரசு ஊழியரா போயிட்டு இருக்கு. ரைட்டுங்க. என்ன மாதிரி வரனை எதிர்பார்க்குறீங்க? ஒரு வேலைக்கு போற ஆளா தான் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க. பாப்பா எப்படி நினைக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? பாப்பாவும் அப்படிதாங்க. என்ன ஒரு அசைவம் சாப்பிடாதவங்க. சரி, அதனால எல்லாரும் மெட்டுறாங்க. சரி சரி சரி. அசைவம் சாப்பிடாத இன்னொரு மாப்பிள்ளை கிடைக்கல நமக்கு, பாருங்கல்ல. ஆமா. சரி, ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப பாப்பா இவ்வளவு படிச்சுட்டு அரசாங்க உத்தியோகம் செய்யறாங்க, இதுல இருக்கட்டும், எப்படி ஒன்றும் சப்போஸ் நம்ம வந்து வெளியில வேலை செய்யறவங்க வந்து நம்ம அவ்வளவா ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சொந்த வீடு கம்பல்சரியா இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா? அதான் இந்த பிடிப்புல தான் பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்துங்க, உங்க குடும்பத்துல உங்க அத்தை சாருங்க, உங்க அப்பா கூட பிறந்தவங்க சின்ன வயதிலே வந்து வாழா வெட்டியா இருந்தவங்க, கணவனை விட்டு போனவங்க யாருன்னா இருக்காங்களா? இருந்தாங்க. எனக்கு பெரிய அத்தை சின்ன வயசுல தவறிட்டாங்க. சின்ன அத்தை காலம்புறா இருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு 5வது வயதுல குழந்தையா இருக்கும் போது மஞ்சக்காமால, விஷ ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? மஞ்சக்காமால ஜுரம் வந்தது. அது சொல்றக்கூடிய அளவுக்கு இருந்ததா? இல்ல, அப்படி ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு லேசான. சரி சரி. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்லயோ இல்ல கிட்னிலயோ ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹார்ட்ல கண்டிப்பா எனக்கு பிரச்சனை இருக்கு. சரி, எப்படி சொல்றீங்க? நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கேங்களே. அதான் நான் சொன்னதை விட்டுருங்க. சரி, ஒன்றும் வேண்டாம்.
ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திட்டக்குடிங்க, திட்டக்குடி. ஞாயிற்றுக்கிழமை அங்க எங்க சிவன் கோயில், முருகன் கோயில், முனீஸ்வரன் கோயில், காட்டேரி அந்த முனீஸ்வரன் கோயில், வீரராகவர் கோயில், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் சிவன் கோயிலுக்கு போய் வந்துட்டு தாங்க இருக்கு பாப்பா. இல்லைங்க, நான் சொல்றத வாங்கிக்கங்க. கோயிலுக்கு போறது நல்ல விஷயம், அது வேற. உங்க குடும்பத்திலேயே பித்ரு சாபம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இந்த ரெண்டாவது பாம்பு அடிச்சதுனால வரக்கூடிய சாபமும் ரெண்டாவது இருக்கு. பாம்பு நிறைய ஐயா அடிச்சிருக்காரு. அதுதான் அதனால வரக்கூடிய தொல்லை தான் பெருசா இருக்கு. இது கல்யாணத்தை அவ்வளவு சீக்கிரம் பண்ண விடாது. நீங்க 33ல எப்படியாவது பண்ணிடணும். அந்த பாப்பாக்கு தள்ளிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது கஷ்டம். அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ற மாதிரி ஆண் கடவுள் கோயில்ல எங்க புத்து இருக்குன்னு பாருங்க. அந்த புத்துக்கு போனோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் பாப்பாக்கு அந்த மாதவிடாய் தவிர்த்து அங்க போயிட்டு ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் ஒரு புடி, இன்னொரு வாழை இலையில குங்குமம் ஒரு புடி வச்சுட்டு நீர்மோரும் பானகமும் அங்க வச்சு அங்கேயே உட்கார்ந்து ஓம் சுயம்பரா தேவியை அரவ நிவாரய சுப மாங்கல்ய சித்திரஸ்து இந்த மந்திரம் யூடியூப்ல வந்துடும். வந்ததை இந்த மந்திரத்தை பாப்பாவை 11 முறை சொல்லிட்டு அங்க வழிபட்டு வர சொல்லுங்க. அங்கேயே 3 சுத்திட்டு வர சொல்லுங்க. இத கரெக்டா பண்ணீங்கன்னா 3வது வாரம் போறதுக்குள்ளேயே முடிவாயிடும். தள்ளி போச்சுன்னா முன்ன பின்ன அவ்வளவுதான். நல்லதுங்க. பாப்பாவை செய்ய வைங்க. செய்ய வைங்க. திருமணம் முடிஞ்சிடும். பத்திரிகை நிகழ்ச்சியோட சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பத்திரிகை அனுப்புறேன். நல்லதுங்க. கொண்டு வந்து கொடுங்க. ஐயா என்ன ஐயா சொல்ல வந்தீங்க? இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இங்க எப்படி தெரியுது? அத்தைக்கும் மீசம் முளைச்சா மாவான்னுவாங்க. அதாவது வாழா வெட்டியா இருக்க ஒரு அத்தை, இறந்து போன ஒரு அத்தை, இது எல்லாத்தையும் சொன்னா அவர் அப்படியே திகைச்சு போயிட்டார். ஐயா நம்ம தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம் ஐயா, இந்த 1 மணி நேரம் நம் நிகழ்வு அல்ல. நம்ம நிகழ்வு இல்லை. அது நாமெல்லாம் இல்லை. நம்ம சொல்றது இறைவனோட அருள் தானே ஐயா. இது எல்லாருக்கும் அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது அருள்வாக்குள்ளேயே இருக்கக்கூடிய சக்தி தான் அது. நாம தான் தனிப்பட்ட பயிற்சி. அந்த பயிற்சியில தான் வேறுபடுறது. யாருக்கும் அந்த பொறுமை இல்லை. அப்படி பொறுமை இருந்தாலும் அக்கறை இல்லை, சகிப்பு இல்லை. சகிப்பு இருந்தாலும் அக்கறை இல்லை. அக்கறை இருந்தாலும் குறிக்கோள் இல்லை. குறிக்கோள் இருந்தாலும் விடாமுயற்சி இல்லை. விடாமுயற்சி இருந்தாலும் தனி திறமை இல்லை. எல்லா தனி திறமை இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சொல் பேச்சு கேட்கறது அல்லது ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகிறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை ஐயா. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் வருகின்ற புதன்கிழமை மகாலய அமாவாசை மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஜும்சக மந்திரத்தினுடைய தன்மைகளில் வெற்றிலை யாகத்தில் அவ்வளோ பலன் கிடைக்கும். சொல்வது என் கடமை. நீங்கள் பயனடைகிறது உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும். நான் சொல்லி நீங்கள் வாங்க அப்படிங்கிறத விட இறையருள் யாருக்கு வினை தீரணுங்கிற அந்த யோகத்தோடு பிறவி இருக்கிறதோ அந்த பிறவிகளை தான் பங்கு கொள்ள முடியும். இதை நான் முழுமையாக நம்புகின்றவன். ஆனால் சொல்லணும் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும். இன்னொன்று காந்தி ஜெயந்தி, அரசு விடுமுறை, தேசிய விடுமுறை, அதையும் சேர்த்து சொல்லணும். நாம் நம்பிக்கைங்கிற ஒரு பஞ்சு மூட்டையை சுமந்து அந்த பஞ்சு மூட்டையில் அந்த பஞ்சுகளெல்லாம் பலனை கொடுக்கக்கூடிய பஞ்சுகளாக தூக்கி கடினமான பனைமரத்து மேலே ஏறி அந்த மூட்டையை பிரித்து கொட்டுறோம். அந்த பஞ்சுகள் யார் யார் வீட்டுக்கு போய் யார் யார் மனதில் பதியுதோ அது இறைவனுடைய அருள் தானே ஐயா. அதுதான் அது. எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நான் தன் வாயால் கெடும் யார் தன் வாயால் கெடுவார்கள். ஐயா வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதே ஒரு ஸ்தானம் ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாதகத்தை
தழுவி தான் கேட்டிருக்கீங்க. வாக்குஸ்தானம் நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறையா, வட்டம் போடுற நேரம் வந்துருச்சு. ஆனால் பார்ப்போம், அந்த வாக்குஸ்தானத்தை வந்து நம்ம சொல்லணும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கும் லான்னு போட்டிருக்கிறதுக்கு 2வது வீடு மேல் இருக்கக்கூடிய வீடு லான்னு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம். ஏன்னா உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது, ஏன் அந்த வாக்குஸ்தானத்தால் மாட்டிக்கிறீங்க, வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சுக்குவோம். அதுக்கான விமோச்சனமும் இருக்கும், பார்க்கலாம், காத்துட்ருங்க. அடுத்த வாரம் சந்திக்கிறோம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.